Hi friends, welcome to Lakshmi Max. RRB Group D 9 December 2025 Shift 2 and 3ல கேட்ட GK and Science question டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த ஷிஃப்ட் போறவங்க 27 நவம்பர்ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. இப்பதான் மேம் நான் ரயில்வே எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்ட்டான கிளாஸஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 1999 லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்ப ரீசெண்டா என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலக்ஷன் பேட்ச், ஆர்ஆர்பி ஜேஇக்கான பேட்சஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. எனக்கு ரயில்வேக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், கரண்ட் அஃபேர் வேணும், எஸ்எஸ்சிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட், ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேருக்கான ஃபீஸ் 499. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மேஜர் தயன்சாந்த் கேல்ரத்னா அவார்ட் 2024 த அத்லெட் அவார்டட் ஃபார் ஷூட்டிங். ஷூட்டிங்காக யாருக்கு மேஜர் தயன்சாந்த் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க? துப்பாக்கி சுடுதலுக்கு யாருக்கு மேஜர் தயன்சாந்த் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனு பாக்கருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா செஸ்ல வந்து குகேஷுக்கு வந்து மேஜர் தயன்சாந்த் கேல்ரத்னா அவார்டு கொடுத்துருக்காங்க. ஹாக்கில பாத்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் சிங். அதே மாதிரி பிரவீன் குமார் பாத்தீங்கன்னா பேரா அத்லெட்டுக்கு. இது கூட ப்ரீவியஸ்லா பிரவீன் குமார் ஓகே இவரோட கேல்ரத்னா அவார்டு பத்தி ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ எஸ்டர்டே என்ன கேட்டிருந்தாங்க, 9 டிசம்பர்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஷூட்டிங்காக தயன்சாந்த் கேல்ரத்னா அவார்டு யாரு கொடுத்திருக்காங்க? துப்பாக்கி சுடுதலுக்கு பாத்தீங்கன்னா மனு பாக்கர், அதே மாதிரி செஸ்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா குகேஷுக்கு, ஹாக்கிக்கு பாத்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் சிங், அதே மாதிரி பேரா அத்லெட் வந்து யாருக்குன்னா பிரவீன் குமாருக்கு கேல் ரத்னா அவார்டு. ஓகே, 2024 ஆண்டு மேஜர் தயன்சாந்த் கேல் ரத்னா விருதுக்கு துப்பாக்கி சூட்டுக்கு யாருக்காக வழங்கப்பட்டது அப்படின்னா மனு பாக்கருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த ஷிப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா செஸ்ஸுக்கு யாரு கொடுத்திருக்காங்கன்னு கேட்கலாம், குகேஷுக்கு. அதே மாதிரி ஹர்மன் பிரீத் சிங் வந்து ஹாக்கிக்கு, பேரா தடகளம் வந்து யாருக்கு? பிரவீன் குமாருக்கு. ஓகே, 107 நேஷனல் பார்க்கு கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இந்தியாவோட 107வது தேசிய பூங்கா எதுன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளிபால் நேஷனல் பார்க்கு. இது எங்க இருக்கு அப்படின்னா ஒடிஷால இருக்கு. Which organelle is responsible for producing ATP, the cell's energy currency? ஓகே, செல்லின் ஆற்றல் நாணயமான ஏடிபியை உற்பத்தி செய்வதற்கு எந்த உறுப்பு பொறுப்புன்னு கேட்டிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லுன்னு சொல்லுவோம், செல்களின் சக்தி நிலையம்னு சொல்லுவோம். 4th எடிஷன் ஆஃப் த எக்ஸசைஸ் டைகர் Triumph in April 2025 involved India and which other countries armed forces operating jointly for the first time? ஏப்ரல் 2025 நடைபெற்ற 4வது டைகர் ட்ரைம்ப் பயிற்சியில் இந்தியாவும் எந்த நாட்டின் ஆயுத படைகளும் முதன்முறையாக கூட்டாக செயல்பட்டனன்னு கேட்டிருக்காங்க. யாரு? அமெரிக்கா. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆக்டர் அண்ட் த கரண்ட் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் யாருன்னு கேட்டிருக்காங்க. பவன் கல்யாண். ஓகே, மாஸ் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு. நிறையன்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஒரு தனிமத்தோட நிறையன்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதுல இருக்கக்கூடிய புரோட்டான் பிளஸ் நியூட்ரான்களோட கூட்டுத்தொகைக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். சம் ஆஃப் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, நிறையன்கிறது என்னது? புரோட்டான் பிளஸ் நியூட்ரானோட கூட்டுத்தொகைக்கு சமம். யூனியன் பட்ஜெட் 25 to 26 significant focus was placed on innovation with a major announcement of dash IITLs. ஓகேவா? ஸோ எத்தனை அட்டல் திங்கரிங் லேப்ஸ் வந்து இது பண்ண போறாங்கன்னா 50,000 in government schools over the next 5 years. அடுத்த 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்களை நிறுவுவதற்கான முக்கிய அறிவிப்பு வந்து எதுல இது பண்ணப்பட்டது? மத்திய பட்ஜெட்ல. ஓகேவா? ஸோ எத்தனை ஏடிஎல் அட்டல் டிங்கரிங் லேப் வந்து இது பண்ண போறாங்க? 50,000. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஐடென்டிஃபை த 2 காம்போனன்ட்ஸ் ஆஃப் phloem tissue that help in transportation of food in plant. ஸோ தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா சைலம் phloemனு 2 இருக்கும். சைலம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணும், நீரை வந்து கடத்தும். phloem வந்து உணவை கடத்தும். இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தாவரங்களில் உணவு போக்குவரத்திற்கு உதவும் phloem திசுக்களின் 2 கூறுகளை அடையாளம் காணவும் சொல்லியிருக்காங்க. அப்போ phloem உணவை கடத்துது அப்படின்னா எது வழியா கடத்துது அப்படின்னா சீவ் டியூப்ஸ் சொல்லக்கூடிய இந்த சல்லடை குழாய்கள் மற்றும் துணை செல்கள், கம்பானியன் செல்கள். சீவ் டியூப்ஸ் அண்ட் கம்பானியன் செல்ஸ் வழியா தான் என்ன பண்ணுது? phloem வந்து உணவை கடத்துது, சல்லடை குழாய்கள் மற்றும் துணை செல்கள். அடுத்து விவா டெக்னாலஜி. விவா டெக் 2025 சக்சஸ்ஃபுல்லி ஹெல்டு ஃப்ரம் ஜூன் 11 to 14 2025 எங்க நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. இந்த விவா டெக்னாலஜி
2025 வந்து பாரிஸ் பிரான்ஸ்ல நடந்திருக்கு. On moving from solid to liquid to gas, medium speed of sound. ஒரு சவுண்ட் இருக்கு, அது திட ஊடகத்திலிருந்து திரவ ஊடகத்துக்கும் திருப்பி வந்து எங்க போகுது, காற்று அந்த வளிமண்டல ஊடகத்திற்கும் செல்லுது. ஓகேவா, எது ஒளி வந்து போகுது, சவுண்ட் வந்து போகுது. அப்படி போகும்போது ஒளியோட வேகம் என்னவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். சாலிட்ல இருந்து லிக்யூடு, திருப்பி லிக்யூட்ல இருந்து கேஸுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சவுண்டோட ஸ்பீடு வந்து என்னவாகும், டிக்ரீஸ் ஆகும். இந்த ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப் 2025, மனிஷா பன்வாலா clinched India's first gold medal since the 2021 edition in which women's weight category. ஓகேவா, ஏசியன் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ல கோல்டு வாங்கியிருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிஷா பன்வாலா. இவங்க எந்த கேட்டகரியில கலந்துக்கிட்டாங்க, எந்த கேட்டகரியில இந்த கோல்டு வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்பில் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்தியாவின் முதல் தங்கப் பதக்கத்தை யாரு ஜெயிச்சிருக்கா, மனிஷா பன்வாலா. ஓகே, எந்த எடை பிரிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 62 கிலோ எடை பிரிவுல. டேஸ் இஸ் அ சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். டேஸ் என்பது ஒரு நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன் கேட்டிருக்காங்க. ஈத்தேன் வந்து ஒரு நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன். அடுத்து, இஸ்ரோ ஹாஸ் டெசிக்னேட்டட் 2025 as the. இஸ்ரோ வந்து 2025 இந்த வருஷத்தை வந்து என்ன வருஷம்னு சொல்றாங்க, ககன்யான் இயர். ஓகே, சோ ககன்யான் இயர்னு சொல்றாங்க. வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் பிஹெச் ஸ்கேல்? பிஹெச் ஸ்கேல் வந்து எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும், கொடுத்திருக்கிறது வந்து ஒரு அமிலமா இல்ல காரமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப அந்த பிஹெச் ஸ்கேலோட வரம்பு என்ன, அதோட லிமிட் எப்படி இருக்கும் அப்படின்னா 0ல இருந்து 14 வரைக்கும் இருக்கும். ஓகேவா, அப்ப 0ல இருந்து 14 வரை அப்படின்னா இந்த பிஹெச் ஸ்கேல கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சோரன்சன். ஓகேவா, சோ 0ல இருந்து 14 வரை இருக்கும். இடையில பாத்தீங்கன்னா 7 இருக்கும். ஓகேவா, சோ இப்போ இந்த 7 அப்படின்னா அது வந்து நியூட்ரல்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். அமிலமும் கிடையாது, காரமும் கிடையாது, நடுநிலை தன்மையில இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த 7 விட கம்மியா இருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆசிட்னு சொல்லுவோம். இந்த pH வேல்யூ 7 விட அதிகமா இருக்கு அப்படின்னா அதை வந்து காரம், பேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு அமிலமா காரமாங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம், pH ஸ்கேலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதோட அந்த லிமிட் பாத்தீங்கன்னா 0 to 14 வரைக்கும் இருக்கும். ஓகே, சோ pH less than 7 அப்படின்னா அது ஆசிட், 7 விட அதிகமா இருந்தா அது காரம், pH வந்து 7க்கு ஈக்குவலா இருந்தா அது நடுநிலை தன்மையில இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஒரு பர்சன் இருக்காங்க, அவரோட மாஸ் வந்து பூமியில பாத்தீங்க அப்படின்னா 96 kg. வாட் வில் பி மாஸ் ஆன் மூன்? மூன்ல அவரோட மாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. மாஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். எந்த கிரகத்துக்கு நம்ம மாறினாலும், பூமியில இருந்து நிலாவுக்கு போனாலும் சரி, மாஸ் வந்து நமக்கு மாறவே மாறாது. ஆனா வெயிட் வந்து என்னாகும், மாறும். அப்போ பூமியில இருக்கக்கூடிய வெயிட்ல இருந்து நிலாவுல வெயிட் வந்து எவ்வளவா இருக்கும், 1/6 இருக்கும். ஆனா இங்க வந்து வெயிட்ட பத்தி பேசல, நிறைய பத்தி பேசியிருக்காங்க, மாஸ பத்தி பேசியிருக்காங்க. அப்போ மாஸ் வந்து மாறாது. அப்போ ஒரு பர்சனோட மாஸ் பூமியில 96 kg அப்படின்னா நிலாவுக்கு போனாலும் அவரோட மாஸ் வந்து எவ்வளவு, 96 kg தான். மாஸ் இஸ் a fundamental property of matter that remains constant of location or the force of gravity. The value that changes in person's weight. நிறையில் எந்த மாற்றமும் ஏற்படாது. கிரகங்களுக்கு கிரகம் அதே எடை இருக்கு இல்லையா, வெயிட், அதுலதான் என்ன ஆகும்னா மாற்றம் ஏற்படும். இப்போ பூமியையும் நிலாவையும் கம்பேர் பண்ணும்போது எடை பாத்தீங்க அப்படின்னா பூமியில ஒருத்தரோட எடை வந்து எவ்வளவு இருக்கும், 96 நியூட்டன் வச்சுக்கோங்களேன். 96 நியூட்டன் அப்படின்னா நிலாவுக்கு போகும்போது அவரோடது என்ன இருக்கும்னா 1/6 into 96 இருக்கும். ஓகே, சோ அந்த பூமியில இருக்கிறதுல 1/6 இருக்கும். நிறை வந்து பூமியிலையும் சரி நிலாவிலையும் சரி மாறாது, எல்லா பக்கமே கான்ஸ்டன்டா இருக்கும். எடை தான் மாறிக்கிட்டே இருக்கும். 2025 யுனைடெட் நேஷன் சசகவா அவார்டு ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் அவார்டு. சோ யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, யாருக்கு, மிர்துன்ஜெய் மொஹபத்ரா. ஓகேவா, பேரிடர் அபாய குறைப்புக்கான ஐக்கிய நாடுகளின் சசகவா விருது 2025 யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மிர்துன்ஜெய் மொஹபத்ரா. ஓகேவா, சோ இவருக்கு தான் கிடைச்சிருக்கு. இவர் யாரு அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐஎம்டி, இந்தியாஸ் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். யுனைடெட் நேஷனோட இந்த சசகவா அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. சோ மிருதுன்ஜெய் மொஹபத்ரா. ஓகே, இவர் வந்து ஐஎம்டியோட டைரக்டர் ஜெனரல். மகாராஷ்டிரா has launched its comprehensive DAS policy, பேம்போ இண்டஸ்ட்ரி பாலிசி 2025. மகாராஷ்டிரா 2025ஆம் ஆண்டுக்கான விரிவான மூங்கில் தொழில் கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியுள்ளது. சோ இதுக்கு எவ்வளவு முதலீடு பண்ணிருக்காங்க அப்படின்னா 50,000 கோடி வந்து முதலீடு பண்ணிருக்காங்க. இப்ப என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட மாஸ் வந்து 5 கிலோ, அதுல ஏற்படக்கூடிய முடுக்கம் வந்து 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், விசை ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் தெரியும். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளவு 5, ஆக்சலரேஷன் எவ்வளவு 2, அப்போ ஃபோர்ஸ் என்ன வரும் 5 × 2 10 நியூட்டன்னு கிடைக்கும். ஓகே,
அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின், யூனிட் ஃபார் ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸோட யூனிட் வந்து என்னது? நியூட்டன். புரியுதா? இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். மாஸும் கொடுத்துட்டாங்க, ஆக்சிலரேஷனும் கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. m இன்ட்டு ஏ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு விசை வந்து 10 நியூட்டன்னு கிடைக்கும். இந்த 2024 கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் யார் இதை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல். யூஎஸோட ஸ்கோர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 100ல யூஎஸோட ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்ல 65. ஓவராலா வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா 28th பிளேஸ்ல வந்து கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ்ல இருக்குது. ஓகே, a rail based mobile launcher is a strategic weapon system. இந்தியா எந்த இது அந்த ரயில் பேஸ்டு மொபைல் லான்ச்சரோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்னி பிரைம். ஓகே, 47th ஏசியன் சமிட் வாஸ் ஹோஸ்டட் பை. ஓகே, கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. 47th ஏசியன் சமிட் வந்து எங்க நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. மலேசியா கோலாலம்பூர்ல நடந்திருக்கு. அதோட தீம் என்ன அப்படின்னா இன்க்ளூசிவிட்டி சஸ்டைனபிலிட்டி. 2025ஆம் ஆண்டுக்கான 47வது ஆசியன் உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. மலேசியா. ஓகே, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் என்சிசி நேஷனல் கேடட் கார்ப்ஸ். இதோட டைரக்டர் ஜெனரல் யாரு அப்படின்னா லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வட்ஸ். 2025ஆம் ஆண்டில் தேசிய மாணவர் படையின் இயக்குனர் ஜெனரல் யாருன்னு கேட்டிருக்காங்க. லெப்டினன்ட் ஜெனரல் யாரு? வீரேந்தர் வட்ஸ். which NGO got ராமன் மகசேசே அவார்டு. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது. ஸோ இந்த இது வந்து எந்த என்ஜிஓவுக்கு ராமன் மகசேசே அவார்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா எஜுகேட் கேர்ள்ஸுக்கு வந்து ராமன் மகசேசே அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரல் சைட்ல இருக்கக்கூடிய கேர்ள்ஸோட எஜுகேஷனை ப்ரமோட் பண்றதுதான் இந்த எஜுகேட் கேர்ள்ஸோட இது. ஓகேவா வேலை. ஓகே, ஃபார் ஸ்வச் சர்வேஷ்கான் 2025 டேஸ் வாஸ் த கிளீனஸ்ட் சிட்டி. ஓகே, எந்த ஸ்டேட் வந்து கிளீனஸ்ட் சிட்டின்னு சொல்லியிருக்கோம். எந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி வந்து கிளீனஸ்ட் சிட்டின்னு சொல்லியிருக்கோம். ஸ்வச் சர்வேஷ்கான் 2025 படி எது? இண்டோர், மத்திய பிரதேஷ். ஓகே, இந்தியாஸ் ரேங்க் 38th குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 38. ஓகே, கொலம்பியா அண்ட் உஸ்பெகிஸ்தான் ரீசெண்டா நியூ டெவலப்மெண்ட் பேங்க் NDB-ல ஜாயின் பண்ண 2 நாடுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல ஜாயின் பண்ண 2 நாடுகள் எதுனா கொலம்பியா அண்ட் உஸ்பெகிஸ்தான். 17th பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக கொலம்பியாவும் உஸ்பெகிஸ்தானும் நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஜாயின் பண்ணிருக்காங்க. அடுத்து ஆனந்த் சாஸ்திரா. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இதை யாரு டெவலப் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. DRDO வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அனந்த் சாஸ்திரா தரையிலிருந்து வான் ஏவுகணை. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் எக்ஸாம்ல கேட்கலாம். அனந்த் சாஸ்திரா என்ன மிசைல்னு? சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். யாரு இது டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா DRDO. ஓகே, விச் கண்ட்ரி ஹோஸ்டட் த பிரிக்ஸ் 17th சமிட். எந்த கண்ட்ரி 17th பிரிக்ஸ் சமிட் எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க பிரேசில், ரியோடி ஜெனிரா. ஓகே, பிரேசில்ல இருக்கக்கூடிய ரியோடி ஜெனிரால. அடுத்து சீட்டா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட். இது வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையில இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாயிருக்கு. சீட்டா அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் UKக்கும் இடையில கையெழுத்தாயிருக்கு. இந்த 2025 சஸ்டைனபிள் ட்ரேட் இண்டெக்ஸ் இந்தியாவோட ரேங்க் என்ன? சஸ்டைனபிள் ட்ரேட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 23rd பிளேஸ்ல இருக்கு. Recently, who has been awarded the prestigious 2024 சாஸ்திரா ராமானுஜன் பிரைஸ்? சாஸ்திரா ராமானுஜன் பிரைஸ் 2024 யாருக்கு கிடைச்சிருக்குன்னா அலெக்சாண்டர் டன். ஓகே, போல்டு குருஷேத்ரா. போல்டு குருஷேத்ரா 2025 14th edition of the இந்தியா சிங்கப்பூர் ஜாயின்ட் மிலிட்டரி ட்ரில். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஜோத்பூர், ராஜஸ்தான்ல. போல்டு குருஷேத்ராங்கிறது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ட் மிலிட்டரி ட்ரில். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஜோத்பூர், ராஜஸ்தான்ல. 7th செஷன் ஆஃப் த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஹெல்டு. ISA-வோட 7th செஷன் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி, இந்தியா. ஓகே, சோ 2025க்கான தாதா சாஹிப் பால்கே அவார்டு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலையாள ஆக்டர் மோகன்லாலுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின், விச் கண்ட்ரி ஒன் த மென்ஸ் கோகோ வேர்ல்டு கப் 2025? 2025ஆம் ஆண்டு ஆண்கள் கோகோ உலக கோப்பையை வென்ற நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில நடந்த இந்த இதுல யாரு ஜெயிச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஜெயிச்சிருக்கு. நேபாள் வந்து நம்ம இந்தியா கிட்ட தோத்துருச்சு. வின்னர் வந்து இந்தியா, ரன்னர் வந்து நேபாள்.
What is the new name for WACOF amendment bill? WACOF amendment billோட நியூ நேம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. UMIT, ஓகே, யூனிஃபைடு WACOF மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 1995. ஓகே, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சேர்டு த 10th கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் ஆஃப் நிதி ஆயோக் எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில நடந்துச்சு. இதுக்கு தலைமை தாங்கினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரோட தலைமையில நடந்திருக்கு அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட தலைமையில நடந்திருக்கு. நரேந்திர மோடி புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நிதி ஆயோக்கின் 10வது நிர்வாக குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். ஓகே, நிதி ஆயோக்கோட 10வது நிர்வாக குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. நியூ எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட நியூ எம்டி அண்ட் சிஇஓ யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆஷிஷ் பாண்டே. மே 2025 இந்தியாவின் முதல் ஏஐ தொகுப்பாளர் அங்கிதாவை பிராந்திய மொழியில் அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? Which of the following states introduced India's first AI anchor Ankita? Okay, in a regional language. யாரு? அஸ்ஸாம்ல வந்து இந்த ஏஐ வந்து என்ன பண்ணிருக்காங்க? இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. சிட்டி known as இந்தியாஸ் லெப்பர்ட் கேபிட்டல். ஓகே, இந்தியாவின் சிறுத்தை தலைநகரம் என்று அழைக்கப்படும் சிட்டி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித் எ மாஸ் ஆஃப் 2 kg. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதோட மாஸ் வந்து 2 kg இருக்கு, அதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 9 மீட்டர். அப்பனா அதுல இருக்கக்கூடிய நிலையாற்றல் என்ன அப்படின்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ நிலையாற்றல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? mgh. மாஸ் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க, ஹைட் வந்து 9, புவியீர்ப்பு முடுக்கம் வந்து 9.8ன்னு தெரியும். அப்ப எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 18 into 9, அதாவது 2 into 9 into 9.8 வரும். 18 into 9.8 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 176.4 ஜூல்னு கிடைக்கும். ஓகே, mgh அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போறீங்க. ஆஃப்டர் சீட்ஸ் ஃபார்ம் இன் எ பிளான்ட், த நெக்ஸ்ட் ப்ராசஸ், அந்த அடுத்த ப்ராசஸ் என்னது? ஒரு தாவரத்தில் விதை உருவான பிறகு நடக்கக்கூடிய அடுத்த செயல்முறை என்ன அப்படின்னா டிஸ்பர்சல், விதை பரவல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தாவரத்தில் விதைகள் உருவான பிறகு நடக்கும் அடுத்த செயல்முறை வந்து என்னது? விதை பரவல். ஓகே, நெக்ஸ்ட் லீப் ப்ரோக்ராம் இதை யார் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இண்டோர், மத்திய பிரதேஷ் has been declared India's first பெக்கர் ஃப்ரீ சிட்டி. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பெக்கர் ஃப்ரீ சிட்டி. ஓகே, பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய இண்டோர். ஓகே, அடுத்த கொஸ்டின், ஹார்ட்னஸ் ஆஃப் த அவுட் சைட் ஆஃப் த கோகனட். தேங்காவோட வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான அந்த கூந்தல் இருக்கும், அப்படிதானே? சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஸ்க்லீரன் கைமா திசுவால உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஸ்க்லீரன் கைமா வந்து பாத்தீங்கன்னா கடினமான திசு. ஓகே, இட் செல் வால்ஸ் which are thickened by a substance called lignin. ஓகேவா? அப்ப ஸ்க்லீரன் கைமாவால தேங்காயோட வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய அந்த ஓடு இருக்கு இல்லையா, நம்ம கூந்தல், தேங்காய் கூந்தல்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லைன்னா ஓடு, ஓகே, நமக்கே தெரியும். சோ அது ரொம்ப கடினமா இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்க்லீரன் கைமான்னு சொல்லக்கூடிய அந்த திசுக்களால அது உருவாக்கப்பட்டதுனாலதான் அது வந்து கடினமா இருக்கு. பிளாஸ்மா மெம்பரைன் இஸ் மேட் அப் ஆஃப். பிளாஸ்மா சவ்வு டேஸால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. பிளாஸ்மா சவ்வு வந்து புரதம் மற்றும் லிப்பிடுகளால் ஆனது. ஓகே, புரோட்டீன் அண்ட் லிப்பிட்ஸால் ஆனதுதான் எது? பிளாஸ்மா மெம்பரைன். ஓகேவா? சோ இதுதான் 9 டிசம்பர் ஷிஃப்ட் 2 and 3ல கேட்ட கொஸ்டின்ஸ். அதே மாதிரி 10 டிசம்பரோட ஷிஃப்ட் 2 and 3ல கேட்ட கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் கேட்ட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஃப்ரீ மெட்டீரியல்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் பிளே ஸ்டோர்ல இருக்கும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு நம்ம ஆப்புக்குள்ள போனதும் ஃப்ரீ மெட்டீரியல் அப்படிங்கக்கூடிய டேபுக்குள்ள போனீங்கன்னா இது வரைக்கும் 27 நவம்பர்ல இருந்து டெய்லி நடக்கக்கூடிய எக்ஸாமோட கொஸ்டின்ஸ் எல்லாமே பிடிஎஃப் அதுல அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்பதான் ரயில்வே எக்ஸாம் படிக்கிறேன், எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சிட்டு இருக்கேன், வந்திருக்கேன், NTPC 2025க்கு அப்ளை பண்ணிருக்கேன், இனி வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ண போறேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு எல்லாமே கவர் பண்ணிடுவோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இதுலயே பாத்தீங்கன்னா கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஒரு டைம் 1999 பே பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய CAPDF கோர்ஸ்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுலயும் உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஒன்ஸ் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட்
கரண்ட் அஃபேருக்கும் லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். எனக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் சரி, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னுனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ்க்கான அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிக்க ஆரம்பிங்க. உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். நீங்க பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.